ரெடி? நாம் எப்போ பிராண பயிற்சி செய்கிறதா இருந்தாலும் முதுகுத்தண்டை நல்லா தூண்டி விட்டுட்டு தான் பிராண பயிற்சியை செய்யும். நாம் இன்னைக்கு பண்ணக்கூடிய இந்த பிராண பயிற்சி பிராண கட்டு பயிற்சி. மனதின் மூலமாகவே பிராணனை கட்டுப்படுத்துகிறது. இதுதான் நமக்கு வித்து சக்தியை நம்முடைய கண்ட்ரோலுக்கு எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. ஏன்னா நேற்றைய வகுப்பில் பார்த்துருந்தோம், ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே உடல் கலப்பு பரிபூர்ணமாக நிகழ்ந்தால் மட்டுமே மனக்கலப்பு ஏற்படும். ஏன்னா ஒரு பெற்றோருக்கும் குழந்தைக்கும் உள்ள உறவு அப்படிங்கிறது நமக்கு டிஎன்ஏ அடிப்படையில் வர்றது. இப்போ நாம் நம்ம குழந்தைகளை நேசிக்கிறது அது அன்புன்னு சொல்கிறத விட அது கட்டாயம். ஏமானா நம்ம உடம்புல இருக்கிற செல்களும் குழந்தையின் உடம்புல இருக்கிற செல்களும் ஒரே குணாதிசயம் படைத்தது. ஆனால் அது ஒன்றை ஒன்று ஈர்ப்பது இயல்பு. அதனால் ஒரு பெற்றோர் குழந்தையை நேசிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதே மாதிரி ஒரு சகோதரன் சகோதரியை நேசிக்கிறதும், ஒரு சகோதரன் தான் சார்ந்த சகோதரனை நேசிக்கிறதும், அவங்க ரெண்டு பேரும் உடலுக்குள்ளும் ஒரே ஒத்த மனம் படைத்த செல்கள் தான் இருக்கும். அது ஒன்றுக்கு ஒன்று கவர்ந்து இழுக்கிறது. அதைத்தான் நாம் அன்புன்னு சொல்கிறது. அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து ஏதோ ஒரு பெற்றோருக்கு பிறந்து நம்முடைய ஆளுமையை மதித்து நம்மோடு தன் வாழ்க்கை முழுவதையும் சமர்ப்பணம் செய்து நம்மோடு வாழக்கூடிய மனைவியின் உறவானது பெற்றோரின் உறவை விட உயர்ந்தது. ஏன்னா ஒரு பெற்றோர் இந்த குழந்தைய தான் பெக்க போகிறேன் அப்படின்னு நினச்சி யாரும் கூடுவது கிடையாது. அவர்கள் உடல் சார்ந்த ஈர்ப்பு அதில் தான் இணைகிறாங்க. அந்த இணைப்பை தான் இயற்கை குழந்தையா படைக்குது. அப்போ அவங்க திட்டத்தோடு இணைவதல்ல. ஆனால் ஒரு மனைவியானவள் நம்மளை திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவள் தெளிவான சிந்தனையில் தான் இருக்கிறாள். நம்ம இவனை தான் கல்யாணம் பண்ணணும், இவன் கூட தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்மளை விரும்பி வந்த ஒரு உறவு தான் மனைவி. அப்படிங்கிற அவங்க பெற்றோரின் உறவை விட உயர்ந்தது. அதனால தான் நம்முடைய வேதங்களில் ஒரு குழந்தையை ஈன்று எடுத்து வாழ்க்கையுடைய போராட்டம் வரைக்கும் தயார்படுத்துறது பெற்றோரோட கடமை. அந்த வாழ்க்கையின் போராட்டத்தில் நம்மளோடு தோளோடு தோள் நின்று யுத்தம் செய்கிற உறவு தான் மனைவி. ஏன்னா ஒரு பெற்றோர் ஒரு 25 வயசோ 30 வயசு வரைக்கும் தான் நம்மளோட இருப்பாங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கான யுத்தமே அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. நாம் யுத்தம் செய்யும் பொழுது, வாழ்க்கையோட போராடும் பொழுது பெற்றோரை விட மனைவி தான் நம்மளோட உடன் இருக்கிறார். நமக்கு தேவையான ஆறுதல், அன்பு, யுத்த பலம் எல்லாம் கொடுக்கறது மனைவி தான். அதனால் அந்த மனைவியின் உறவைத்தான் சித்தர்கள் அன்னை பராசக்தியா சொல்றாங்க. பெற்றோர்களை பிரம்ம தத்துவம்னு தான் சொல்றாங்க.
தாயுடைய ஆற்றல் சக்தி கிடையாது. தாயும் தந்தையின் ஆற்றலும் பிரம்ம ஆற்றல், படைப்பாற்றல், அத்தோடு அது முடியுது. மனைவியின் ஆற்றல் தான் சக்தியின் சுரூபம். அதனால் மனைவி உறவை பரிபூரணமாக வைத்து கொள்வதற்கு சரீர கலப்பு அதி முக்கியம். அந்த சரீர கலப்பை நிறைவாக செய்யணும் அப்படின்னா அதுக்கு வித்துவை கட்டுப்படுத்த தெரியணும். அந்த வித்துவானது உடல் இயக்கத்துக்கு உந்தப்பட்டு வெளியேறுவது பலகீனம். நமது எண்ணத்திற்கு அது கட்டுப்பட வேண்டும். எப்போ வித்துவானது வெளியே வரணுங்கிறத நாம தான் கட்டளையிடணும். அந்த அளவுக்கு வித்துவை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியை கொடுக்கிறது தான் இந்த பிராண கட்டு பயிற்சி. இதுக்கு நாம் சாப்பிடக்கூடாத உணவு இனிப்பு, காரம், புளிப்பு, இந்த மூணும் சாப்பிட்டா ஆண்மை பலகீனம் வரத்தான் செய்யும். கசப்பு, துவர்ப்பு, உப்பு, இந்த மூணையும் எடுக்கலாம். இது மூணும் ஆண்மை ஆற்றலை பெருக்கக்கூடியது. சரி, இப்போ நாம் அந்த பயிற்சி என்னங்கிறத பார்ப்போம். முடிஞ்சால் வஜ்ராசனம், இல்லைன்னா உனக்கு எந்த ஆசனம் பிடிச்சிருக்கோ அதில் உட்காந்து. ஆனால் வஜ்ராசனம் தான் சாலச்சிறந்தது. ரெடி? இதில் உள்ள இழுக்கிற மூச்சு ஓ, வெளியே விடுற மூச்சு காமயோனி ஓ, காமயோனி. இது சக்திக்கான மந்திரம். காம யோனி நீ. காமம் அப்படிங்கிறது திரட்டப்பட்ட ஆசைகளின் மொத்தம் காமம். யோனி அப்படின்னா அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு சாதனை களம், அதான் யோனி. நீ அப்படின்னா சக்தியாகிய பராசக்தியை குறிப்பிடுறோம். ரெடி? ஈஸி. யாருக்கா டவுட் இருக்கா? ஆன்சர் பண்ணுங்க. ரெடி? வஜ்ராசனம், அஸ்வினி முத்ரா. மலத்துவாரத்தை நல்லா இறுக்கி பிடிச்சுக்கோங்க. கைகளில் யோனி முத்திரை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிராண முத்திரை வச்சுக்கணும். இங்கே யோனி முத்திரை தான் வைக்கணும். நாம் இப்போ பயிற்சி பண்ணுறதுனால மூச்சை கவனிக்கணும். அதுக்காக கையை அப்படி வைக்க போகிறோம். ஆனால் இந்த பிராண பயிற்சிக்கு இந்த முத்திரை கிடையாது. செக் பண்ணுறதுக்காக வைக்கிறோம், அவ்வளோதான். இதுக்கு உண்டானது யோனி முத்திரை தான். கையை, அதாவது சுண்டு விரல், மோதிர விரல், நடுவரல், இதை மூணையும் பின்னிக்கிறோம். அப்புறம் ஆள்காட்டி விரல், கட்ட விரல்.
இதுதான் வித்துவை அடக்கக்கூடிய யோனி முத்ரா. ரெடி? இப்போ மூச்சை கரெக்டாக வருதான்னு கவனிக்கிறதுக்காக நம்முடைய நாசிகா முத்திரை போட்டுக்கிறோம். மோதிர விரல் இடது மூக்கு, கட்ட விரல் வலது மூக்கு. கவனிக்கணும். இப்போ முதல்ல நாம் இழுக்கக்கூடியது வலது மூக்கில் இழுக்க போகிறோம், வலது மூக்கிலே விட போகிறோம். இடது மூக்குக்கு இங்கே வேலையே கிடையாது. அதனால் இடது மூக்கில் மூச்சே வரக்கூடாது. அகண்டி மூக்கை அடக்கவும் கூடாது. மனசாலேயே மூச்சை வலது மூக்கில் செலுத்தணும். சொல்றது புரியுதா? ரெடி? இயல்பான சுவாசத்தை கவனிங்க. சரி, எல்லாரும் மெத்தடு பார்த்துக்கோங்க. வஜ்ராசனத்தில் அப்படியே நிற்கிறீங்க. வலது காலை மட்டும் அப்படி தூக்கிடுங்க. வலது காலை தூக்குறீங்க. இது பிரீதியம். அப்புறம் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பிரீத் அவுட். புரியுதா? ஆன்சர் பண்ணுங்க. கொஞ்சம் இருங்க. சொல்லுங்க, மெத்தடு புரியுதா? ஓகே. ரெடி? ஒரு 10 கவுண்டிங். ரெடி? வஜ்ராசனம். ரைட் லெக். So
So Relax. இயல்பான சுவாசத்தை கவனிங்க. மாற்றாசனம். இடது கால். ஆழ்ந்த சுவாசத்தை கவனிங்க.